அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 12th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய ராபர்ட் ஆஷோட கொலையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ராபர்ட் ஆஷ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்னதுங்க, வாஞ்சிநாதன் தான் ஞாபகம் வருவார். ஸோ இதை அடிக்கடி கேட்பாங்க. அதாவது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் ராபர்ட் ஆஷ். அந்த ராபர்ட் ஆஷை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டு கொன்றவர் யாருன்னு கேட்பாங்க. வாஞ்சிநாதன் தான். எப்போது சுட்டு கொன்றாரு இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஜூன் 1911 இவர் வாஞ்சிநாதன் ராபர்ட் ஆஷை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டு கொள்ளுவார். சரியாங்க. இப்போ சில குறிப்புகள் பார்த்து வச்சுக்கணும். வாஞ்சிநாதன் அப்படின்றவர் 1880 திருவிதாங்கூர் அரசு பகுதியில் பிறந்தவர் தான். சரியாங்க. பிறந்த இவர் புனலூரில் வனத்துறையில் காவலராக பணியாற்றினார். இது ஒரு டைம் கேட்டாங்க. சரியாங்க. வாஞ்சிநாதன் பற்றிய குறிப்பில் தவறாக இடம்பெற்றுள்ளது எது அப்படின்னு கொடுத்து கேட்டாங்க. ஸோ இவர் புனலூரில் வனத்துறையில் தான் காவலராக பணியாற்றியிருப்பாருங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பாரத மாதா அப்படின்ற அமைப்போட தன்னை ஈடுபடுத்திக்கிடுவார். அந்த பாரத மாதா அமைப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஐரோப்பிய அதிகாரிகள், அதாவது ஆங்கிலேயர்களை, அதை மிக முக்கியமான அதிகாரிகள் இருப்பாங்களங்க, அவங்கள கொல்லணும். அவங்கள கொண்டு அவங்களுக்கு பயத்தை காட்டணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். சரியாங்க. ஸோ அப்போ ஐரோப்பிய அதிகாரிகளை கொள்வதன் மூலம் இந்தியர்களை புரட்சிக்கு தூண்டுறது தான் இந்த அமைப்போட குறிக்கோள். ஸோ அப்போ வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கி பயன்படுத்துறது, ஒரு கைத்துப்பாக்கி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க, வாஞ்சிநாதன் அவர்களுக்கு கைத்துப்பாக்கியை பயன்படுத்தக்கூடிய பயிற்சியை வழங்கியவர் யாருன்னு கேட்டாங்க. ஸோ அதுவும் இங்கே தான் இருக்குது. ஸோ வாவே சுப்பிரமணியம் அவர்கள் பாண்டிச்சேரியில் அந்த பயிற்சி அவருக்கு பழகி கொடுத்துருப்பாரு. ஸோ அதை பயன்படுத்தி என்ன பண்ணியிருப்பார், வாஞ்சிநாதன் ராபர்ட் ஆஷை கொண்டிருப்பார். சரியாங்க. ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டினாக அடிக்கடி கேட்டிருக்காங்க.